இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குதே, என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தர் வர்றான், மாட்டிக்கிட்டான். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரமா அது? தூக்கி போட்டு பந்தாடுற நேரம்யா. பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பெண்களை பார்த்து கண்ணடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவோரை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கலாம் என்று மோட்டார் வாகன விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. பெண் அல்லது சிறுமியை உற்று பார்ப்பது, விசில் அடிப்பது, கண் சிமிட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பயணம் செய்யும் ஆண் பயணி பெண் அல்லது சிறுமியை உற்று பார்ப்பது, கண் சிமிட்டுவது, பாலியல் ரீதியான செயல்களை செய்வது. இந்த பஸ்ல ரெண்டே தான் அழகு. ஒன்னு இந்த ரோஸ், இன்னொன்னு பேசு. இவ்வளவு அழகு நான் பார்த்ததே இல்ல. பாலியல் ரீதியான செயல்களை செய்வது, கையா போடலாம்ல, விசில் அடிப்பது அல்லது பாடுவது. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஒரு கண்ணு நீதான் நர்சு பொண்ணு. தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது. வசதிக்கு இல்லாதனால அசதிக்கு போட்டுக்கலாம்ல. இந்த டிக்கெட்டை பார்த்தா எவன் டிக்கெட் கேட்பேன்? பெண் பயணியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் பயணியை வாகனத்தின் நடத்துனர் இறக்கிவிடவோ அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைக்கவோ செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புடிச்சு போலீஸ்ல கொடுக்கணும். ஆமா சார். இத சொல்றதுக்குனே பஸ்ல வரானுங்கடா. தேவையில்லாத கேள்விகளை எழுப்பக்கூடாது. பேர் என்ன? தெரிஞ்சுக்கிட்டா பேரை சொல்லி கூப்பிடலாம்ல. நம்ம வயசு என்ன? ஆமா இப்ப எங்க போய்கிட்டு இருக்க? அது எதுக்கு கேக்குற? கல்யாணம் ஆயிடுச்சா? அது எதுக்கு கேக்குற? இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கிடைக்கும் என்று பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வை? நானும் பார்த்துட்டே இருக்கேன். வந்தல இருந்து அந்த பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டே இருக்க. இந்த சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற பேசஞ்சர்ஸும் ஆமாம் இதை பண்ணான்னு ஒத்துக்கிட்டாங்கனால் அவனை அங்கேயே இறக்குறதுக்கு கண்டக்டருக்கு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. தப்பா சைட் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனால் வந்து ஒழுங்கா அங்க எல்லாரும் ஆமா ஒத்துக்கிட்டாங்க, ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா அவனை அங்கேயே நிறுத்தி இறக்கி விடணும். திரும்புறேன் தவறான நோக்கத்தோட பாக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சட்டப்படி இப்போ குற்றம். டேல பார்த்தா மில்க் மாதிரி இருக்க, நைட்ல பார்த்தா சில்க் மாதிரி செமையா இருக்க. கண்டக்டர் கிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் புக் வைக்கணும்னு புதுசா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் சரி, தப்பு பண்றதே கண்டக்டரா இருந்தா அப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது, பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? காலேஜ் போறவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் கிட்ட கண்டக்டர் இருந்துகிட்டு எங்க போற, எங்க வர, யாரை பார்க்க போற, இந்த மாதிரி கேள்விகள் கூட கேட்க கூடாதுன்னு இந்த சட்டம் சொல்லுது. வேற ஆழ்வார்பேட்டை ஒண்ணு. என்ன வழக்கமா 8:30 மணிக்கு போவேன், நீ லேட்டா போற. நான் உன்னை கீழே இறக்கி விடுறேன், நான் உன்னை கூட்டத்தில் ஏத்தி விடுறேன்னு சொல்லிட்டு கண்டக்டர் அங்க இருக்கிற பெண்களை தொடக்கூடாதுன்னு சட்டம் இப்ப சொல்லுது. கவர்மெண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கேமராஸ் வந்து இப்ப பஸ்ஸஸ்ல அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன தரையில பேசலாம், தரையில வருது. லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. 2500 லோக்கல் பஸ்ஸஸ்ல வந்து கேமராஸ் அட்டாச் பண்ணப்படும்னு சொல்றாங்க. ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னா படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டுருக்கியா? உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க. ஜூமா கண்டக்டர் கிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் புக் வைக்கணும்னு புதுசா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல வேலை புக்க கேட்கல. புக் எங்க? அம்புட்டியும் கேட்கிறான். ஒண்ணும் இல்ல, எல்லாம் விதி. நீ சொல்லி என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொல்லி தான் என்ன பண்ண முடியும்? இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணிட முடியுமா? எல்லாம் விதி. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு நண்பர்களே, வீடியோவை தள்ளாம பாருங்க. என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு.